அண்மையில் சிரியாவில் ஏற்பட்ட கிளர்ச்சி காரணமாக நாட்டை விட்டு தப்பிச் சென்ற சிரிய ஜனாதிபதி யார்? விடை: பஷர் அல்-அசாத். அண்மையில் சிரியாவில் ஏற்பட்ட கிளர்ச்சி காரணமாக அந்நாட்டு ஜனாதிபதி பஷர் அல்-அசாத் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். தற்போது சிரியா நாட்டின் இடைக்கால தலைவராக முகமட் அல்-பஷீர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கிண்ண கிரிக்கெட் கோப்பையை கைப்பற்றிய நாடு எது? விடை: பங்களாதேஷ். அண்மையில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்ற 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கிண்ண கிரிக்கெட் கோப்பையினை பங்களாதேஷ் அணி பெற்றுக்கொண்டது. இது பங்களாதேஷின் இரண்டாவது 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கிண்ணம் என்பது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்தில் நடைபெற்ற ஆசிய உயரடுக்கு குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற இலங்கையர் யார்? விடை: பசிந்து உமயங்கன மிகிரன். அண்மையில் தாய்லாந்தில் நடைபெற்ற ஆசிய உயரடுக்கு குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இலங்கையின் பசிந்து உமயங்கன மிகிரன் வெண்கல பதக்கத்தை பெற்றுக்கொண்டார். 37 வருடங்களின் பின் இலங்கைக்கு கிடைக்கும் முதலாவது குத்துச்சண்டை பதக்கம் இதுவாகும். இதற்கு முன் 1987ஆம் ஆண்டு குவைத்தில் நடைபெற்ற ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் PLK ரட்னசிறி வெண்கலப் பதக்கத்தை பெற்றிருந்தார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற ஆசிய பளுதூக்கல் போட்டியில் வெண்கலப் பதக்கத்தை வென்ற இலங்கையர் யார்? விடை: புசாந்தன். அண்மையில் உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற ஆசிய பளுதூக்கல் போட்டியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த புசாந்தன் வெண்கலப் பதக்கத்தை வென்று கொடுத்தார். இவர் அண்மையில் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற பொதுநலவாய நாடுகளுக்கு இடையிலான பளுதூக்கல் போட்டியின் போது 3 பதக்கங்களை பெற்றுக் கொடுத்தமை குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டிற்கான மகளிர் டென்னிஸ் சம்மேளனத்தின் சிறந்த வீராங்கனையாக விருது பெற்றவர் யார்? விடை: அரினா சபலென்கா. 2024ஆம் ஆண்டிற்கான மகளிர் டென்னிஸ் சம்மேளனத்தின் சிறந்த வீராங்கனையாக பெலாரஸ் நாட்டைச் சேர்ந்த அரினா சபலென்கா தெரிவு செய்யப்பட்டார். இவர் தற்போது உலகின் நம்பர் 1 டென்னிஸ் வீராங்கனையாக முன்னேறியுள்ளார். 147 ஆண்டுகால டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் 5 லட்சம் ரன்களை குவித்த முதல் அணி எது? விடை: இங்கிலாந்து. 147 ஆண்டுகால டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் 5 லட்சம் ஓட்டங்களை குவித்த முதல் அணி என்ற பெருமையை இங்கிலாந்து பெற்றுள்ளது. இங்கிலாந்து அணி இதுவரையில் 1082 போட்டிகளில் விளையாடி இச்சாதனையை படைத்துள்ளது. புரோபா 3 என்ற இரட்டை செயற்கைக்கோளினை விண்ணில் செலுத்திய நாடு எது? விடை: இந்தியா. ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட புரோபா 3 என்ற இரட்டை செயற்கைக்கோளினை அண்மையில் இந்தியா விண்ணில் செலுத்தியது. இவ் இரட்டை செயற்கைக்கோளானது வருடத்திற்கு 50 முறை சூரியனில் செயற்கை கிரகணத்தை ஏற்படுத்தி சூரியனில் உள்ள கொரோனா என்ற படலத்தை ஆய்வு செய்யும். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர் யார்? விடை: குகேஷ் தொம்முராஜ். அண்மையில் சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் தொம்முராஜ் வெற்றி பெற்றார். அத்துடன் 18 வயதில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற முதல் வீரர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். மேலும் 2023இல் உலக செஸ் சாம்பியனாக சீனாவின் டிங் லிரன் வெற்றி பெற்றிருந்தார். 2024ஆம் ஆண்டின்
பிரபஞ்ச அழகி பட்டத்தை வென்றவர் யார்? விடை விக்டோரியா கிஜேர். மெக்சிகோவில் நடைபெற்ற 2024ஆம் ஆண்டிற்கான பிரபஞ்ச அழகி போட்டியில் டென்மார்க்கைச் சேர்ந்த விக்டோரியா கிஜேர் பிரபஞ்ச அழகியாக தெரிவு செய்யப்பட்டார். சர்வதேச மனித உரிமைகள் தினம் எப்போது அனுஷ்டிக்கப்படுகின்றது? விடை டிசம்பர் 10. ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி சர்வதேச மனித உரிமைகள் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. 75வது சர்வதேச மனித உரிமைகள் தினமான 2024ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள் உரிமை பாதையில் செல்க, எனது ஆரோக்கியம் எனது உரிமை என்று அமைகின்றது.